அதுக்காக நீங்கள் இவ்வளவு ஸ்லோவாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்லேயே செலக்ட் பண்ணி எடுத்த டெக்கரேஷன். ஸோ இதை வந்து முழுமையாக பார்க்க இன்னும் நல்ல ஒரு அங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால், அதாவது வந்து குண்டு தோசை அண்ணாவிட்ட வந்து நிற்கிறோம். டெக்கரேஷன் எடுக்க மாட்டி மேடையில் இருந்துடுங்க, டவு கண்டு காட்டாதீங்க. நான் மேடையில் இருந்து வைக்க விடுவாங்கல்ல. ஓ அது பரவாயில்ல. என் டப்பைக்குமே வந்து அவ்வளோ வடிவாக இருக்குது டெக்கரேஷன், பார்வைக்கு சுமையாக இருக்கு. துறம்படி வீடியோ எடுபடுதானே? வீடியோ அது இதில் இந்த 1ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் குடும்பமாக, சகோதரங்களாக, உறவினர்களாக. ஓகே, இதுதான் வந்து தம்பிக்கான கேக். ஸோ அதுவும் வந்து ஒரு கோட் வடிவிலான ஒரு கேக்காக தான் இருக்குது. ஒரு பொம்மைக்கு இது அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த், நான் அனு, நான் சாரு. இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாள் புது வருடம். ஸோ அதால் வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய குடும்பம் சார்பாக இனிய புது வருட நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். ஸோ இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல நாளாக அமையணும். ஸோ இனி வர்ற நாட்களும் அதே மாதிரி தான் அமையணும் என்று கடவுள்கிட்ட நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து குண்டு தோசை அண்ணாவிட்ட வந்து நிற்கிறோம். ஏன் வந்து நிற்கிறோம்? அதாவது வந்து எங்களோட சுமன் குட்டியின் பிறந்த நாளுக்காக பர்த்டே. ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக காணொலியில் பார்த்துருப்பீங்கள். தாலி முறுக்கு, அந்த முறுக்கு, இந்த முறுக்கு வந்து காணொலி வந்து கொண்டு இருந்தது. ஸோ அதை என்னத்துக்காக எல்லாம் செய்தோன்னு சொன்னவங்க சுமனுடைய 21வது வயது பிறந்த நாளுக்காக அப்படியான செயல்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமனுடைய பிறந்த நாளுக்கான நாள் என்ன. ஸோ 29ஆம் தேதி தான் தம்பியுடைய பிறந்த நாள். ஸோ கட்டாயத்தின் நிமித்தம் கொழும்பு போய் வர வேண்டி இருந்தபடியாக 1ஆம் தேதி செய்வோம்னு சொல்லி முடிவெடுத்து இன்றைய தினம் வந்து மிக சிறப்பாக வந்து இந்த பிறந்தநாள் வந்து நடக்குது. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காணொளி காணொலி. குரல் வருது இல்லையா? வெளியிலேயே வந்து ஒரு லைட்டா இது வந்து இருட்டுக்கு தான் நல்லா இருக்கு மிராவுக்கு. ஓ, அதாவது வந்து இந்த தம்பி லைட்டோட விளையாடுறான். இதாண்டினாச்சு. அப்போ லைட்டால் போடக்கூடிய ஒரு பந்தல் ஒன்றை போட்டு கிடக்கு. அதே மாதிரிக்கு அது வந்து இரவுகளை வந்து இன்னும் காட்டால் நல்லா இருக்கும். இப்போ இதாக இருக்குது. அதே மாதிரிக்கு உள்ளுக்கையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்பாடெல்லாம் தளர்வுலாம் நடந்துட்டுது. அதே மாதிரி டெக்கரேஷன் வந்து உண்மைக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குது. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் தானே. அதே மாதிரி சாப்பாடுகள் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து வேறு லெவலாக தான் செய்யப்பட்டிருக்கு என்ன. ஸோ வீட்டில் சமைக்கிறதெல்லாம் 5 சேர்த்துக்கு உதவான்னு சொல்லி போட்டு இப்போ எல்லாருமே வந்து கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அப்படி இல்லையா? என்ன நினைக்கிறீங்க பற்றி? இன்றைக்கு ஒரே பிஸி ஆகல. அப்போ எல்லாம் வந்து கடையில் வந்து எடுத்துக்கொண்டு எல்லாரும் வெள்ளையோட வராங்க. இது என்ன வெள்ளை ஜூனியர் கம்பெனி சரியா? அவசரம் தண்ணி கொண்டு ஒரு அவசரம். சரி, அப்போ நாங்கள் வந்து இப்போ உள்ளுக்கு வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் காட்டணும். ஃபேமிலியா அப்படி நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேறு ஏஞ்சி மாட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு அப்புறம் மேன் இவ்வளோ நாளும் தெரியாது. வந்து ஷாப்பிங் பண்ணினது இல்லை, களைச்சி போட்டு அப்படி இருக்காண்டு இங்கே வந்த ஒரு கதை கண்டவா இருக்கிறத சொல்லிட்டா. ஓகே, பரவாயில்ல. சன்சூட் அப்படி இருக்காண்டு சன்சூட்டு மாதிரி வேற வைப்பாங்க. அப்படி இல்லாமல் நல்லா இருக்கு. ஆனால் எல்லாரும் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒவ்வொரு வெள்ளை உடுப்பு தெரியுதா? அதாவது நாங்கள் புது வருஷம் தானே எல்லாரும் வந்து அந்த தூய்மையாக இருக்கணும்ன்றதுக்காக வெள்ளை உடுப்பை செலக்ட் பண்ணது மெயினாக என்ன. ஸோ போன வருஷம் வெள்ளை தான் போட்டுனாங்க உங்களுக்கு இல்லையோ? ஓம்பல் இருக்கோ இந்த மனசுக்கோ அப்போ ஏந்தி குடிக்கத்தான் இருக்கு. சரி, ஓகே. அப்போ நாங்கள் இதில் ரெண்டு காய்ச்சி நேரத்தை நேரம். ஸோ ஆக்கம் வந்து உள்ளுக்க வெயிட் பண்ணி கொண்டிருக்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து
நிகழ்வுக்குள்ளேயா போகலாம். அப்படியே நீங்கள் வாங்க, அப்படியே பார்த்து கொண்டு வாங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து குண்டு தோசை அண்ணா தான் முழுக்க டெக்கரேஷன் ஏற்பாடுகள் எல்லாமே வந்து அவர் தான். ஸோ இந்த லைட்டு பந்தல் கூட உண்மைக்கு வந்து எங்களுக்கும் தெரியாது, அதே மாதிரி வீட்டுக்காரருக்கும் தெரியுமோ தெரியாது. ஆனால் ஆள் வந்து திடீரென்று தான் சொல்லிச்சு லைட்டு பந்தல் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையிலெல்லாம் தளர்புறாக ஆளாம் செய்து கொண்டே இருந்துச்சு. வாசல்லே நிற்கிறாரா? ஆள் பக்கத்தில் ரெண்டு கொண்டு இன்னும் கொஞ்சம் இல்லை மற்றது என்னண்டா அப்படியே வந்து டெக்கரேஷன் எடுக்க மாட்டி மேடையில இருந்து எடுங்கோ. லவ் கண்டு காட்டாதீங்க. நான் மேடையில இருந்து ஸ்லோ மோஷன் இறக்கி விடுவாங்கல. ஓ அது பரவாயில்ல. என் டப்பைக்குமே வந்து அவ்வளோ வடிவாக இருக்குது டெக்கரேஷன், பார்வைக்கு சுமையாக இருக்குது. இப்போ வந்து இந்த டெக்கரேஷன் வந்து 2வது ஆளுக்காக வந்து போடப்படுதான். இதான் முதல்ல ஒரு ஆளுக்கு போட்டாச்சு, இது 2 ஆளுக்கு. இப்போ லக்கி தான் சும்மா என்ன வத்தான காலையில் கூட குட்டி தானே சாப்பாடு எடுக்க போயிட்டார். அவருக்கு ஒரு வேலை வந்து கொடுத்துருக்கோம். சாப்பாடுன்னு சொன்னோன்னா அப்போ போடணும் எடுக்கிறதுக்கு பாருண்ணா உள்ளுக்கு கொண்டே வேலை அடைச்சாச்சான்னு சரி தம்பியா. சரி அப்போ வரவேற்பு வந்து அத்தான வெயிட் பண்ணி நிற்கிறார். அப்படியே போவோம் வாங்க, அப்படியே வாங்க வா. யார தெரியணுமோ தெரியா, ஆனால் கட் பண்ணி எடுக்கலாம் தானே. ஸோ இந்த டெக்கரேஷன் வந்து ஒவ்வொரு வருஷம் கிறிஸ்மஸ் இருந்தாலே போடுறதானே, அதோட பார்க்க ஒரு அழகு புரிம்பா தெரியுது. ஓகே டெக்கரேஷனாக இப்போ காட்ட வேண்டாமா? டெக்கரேஷனாக கீழே இருந்து காட்டுங்க. ஏன்னா அண்ணாவும் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். ஓகே ஆரம்பமே வந்து 21 இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் இவ்வளவு ஸ்லோவாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டிலே செலக்ட் பண்ணி எடுத்த டெக்கரேஷன். ஸோ இதை வந்து முழுமையாக பார்க்க இன்னும் நல்ல ஒரு வடிவாக இருக்கும். சரி ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமன் தம்பிக்காக அலங்கரிக்கப்பட்ட டெக்கரேஷன். ஸோ உண்மைக்குமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வேறு லெவலாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பாருங்கள் ஒரு சின்னதாக மீசை வச்ச மாதிரிக்கு ஒரு கேக் ஒன்று இருக்குது. ஓகே இதுதான் வந்து தம்பிக்கான கேக். ஸோ அதுவும் வந்து ஒரு கோட் வடிவிலான ஒரு கேக்காக தான் இருக்குது. உறும்பு வைக்குது இனிப்பண்டாலே எறும்புகள் மொய்க்கும் தானே. சரி அப்படியே வாங்கோ, இனி நாங்கள் பிறந்த நாள்காரனை அழைத்து நிகழ்வை ஆரம்பிப்போம். இதில் இந்த 1ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் குடும்பமாக சகோதரங்களாக உறவினர்களாக ஒன்று கூடியிருக்கிறோம். மேலே கடவுளுடைய கிருபை பாவம் நிறைஞ்ச இந்த பொல்லாத உலகத்தின் மத்தியிலேயும் இன்றைய நாள் புதிய வருடம், அதுக்கு மேலாக தம்பியோட பிறந்த நாள். அதை நாங்கள் இந்த நாளும் சந்தோஷமாக சகோதரங்களாக தாய் தகப்பன் உறவினர்களாக கேக்கு வெட்டி சந்தோஷமாக மகள இருக்கிறோம். அதுக்கு முன்னமாக வல்லமை உள்ள கடவுள் அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்தி கொண்டு கடந்து வந்த நாட்கள் எல்லாம் சகோதரனை பாதுகாத்து வந்திருக்கிறார், சேவைகளை சந்தித்து வந்திருக்கிறார். அதன் மத்தியில் கடவுளுடைய வார்த்தை வந்து வெளிச்சமாக இருக்கிறது. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் கடவுளுடைய வசனம் வந்து வெளிச்சமாக இருக்கிறது. சகோதரனுக்கு இப்போ 21 வயது, 21வது வயசு வரை கடவுள் கண்மணி போல் பாதுகாத்துருக்கிறார். தாயும் தகப்பனும் வந்து பிள்ளைகளை வந்து கர்த்தருடைய வசனத்தினால் போதித்து அதன்படி வளர்த்தணும். ஏன்டா இந்த உலகம் பார்த்திங்கன்னு சொன்னால் பொல்லாத பாவம் நிறைஞ்ச உலகம், தீமை தான் நிறைஞ்சிருக்கிறது. அதன் மத்தியில் வந்து நாங்கள் காக்கப்படுகிறோம், அதன் மத்தியில் நாங்கள் சமாதானமாக, அதன் மத்தியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்டா கடவுளுடைய கிருபை. அப்போ இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கணுமே. தேவன் நமக்கு சகாயராக இருக்கிறார். ஆகையால் நாங்கள் இந்த சூழ்நிலைகள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம். கடவுள் நமக்கு சகாயராக இருக்கிறார். ஸோ எல்லாரும் நன்றிகளை செலுத்தி நாங்கள் ப்ரே பண்ணுவோமே. ஒரு பாடலை பாடிய இதுவரை நடத்தினீர் இனியும் நடத்துவீர், யெகோவாரீரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர் இனியும் நடத்துவீர், யெகோவாரீரே
பார்த்து கொள்வீர். ஏகோவாரீரே ஏகோவாரீரே என் தேவையாவும் நீர் சந்தித்தீர். இதுவரை நடத்தினீர் இனியும் நடத்துவீர். ஏகோவாரீரே பார்த்து கொள்வீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஆமாண்டவரே, நீர் ஒரு தந்தையாக தகப்பனாக நீ சுமந்து வந்த தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. சகோதரனுக்கு ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள்ளாக காண நீ கிருபையை கொடுத்திருக்கிறீர், ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லக்கரம் ஆண்டவரே மகனின் மேல் கூடவே இருப்பதாக. உம்முடைய வல்ல பாதுகாப்பு, உம்முடைய இரத்த பாதுகாப்பு ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே குற்றத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் எங்களுடைய குற்றங்கள் யாவையும் நீர் மன்னித்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நீர் நமக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நம்முடைய தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆகையால் நாங்கள் நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவரும் நம்மை குற்றப்படுத்த முடியாத வழியிலே ஆண்டவரே சகோதரனே ஆண்டவரே நீர் காத்துக்கொள்வீராக. வருகிற நாட்களெல்லாம் நீர் கூடவே இருப்பீராகப்பா. நீர் வழி நடத்துவீராக. நீர் உடைய நல்ல மேய்ப்பராக ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமாக ஆண்டவர், உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற குடும்பமாக, அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்குதேப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பம் என்னுடைய சகோதரன் எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்தில் கேட்கட்டும், அதன்படி நடக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாக வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு சொல்லியிருக்குது. உம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தானே சுத்தம் பண்ணுவான்னு சொல்லியிருக்குதப்பா. உம்முடைய வல்லமையுள்ள வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கட்டும், அதனால் வழிகளை வாய்க்க பண்ணட்டும், காரியங்களை வாய்க்க பண்ணட்டும் அப்பா. நல்லவரே, படிக்கிற நாட்களில் ஆண்டவரே சகோதரனுக்கு நல்ல ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் நீ கொடுத்து வழி நடத்துவீராகப்பா. வருகிற நாட்கள் உம்முடைய இரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலையும் நீ கூடவே இருப்பீராக, வழி நடத்துவீராக. பாதம் கல்லில் இடராதபடி நீ ஏந்தி கொண்டு போவார் என்று சொல்லியிருக்குது. உம்முடைய தூதர்களை அனுப்பி நீ பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வல்லக்கரம் உம்முடைய கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிறந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். உடைய வாழ்வில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. புத்தி கெட்டாத தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையும் ஆளுக செய்யட்டும். இந்த பிறந்த நாள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஓகே, அப்போ வந்துட்டேன், கேக்கு வந்துட்டேன். ஓகே, சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள் சொல்லணும். இது ப்ளஸ் வாழ்த்துக்கள். நெருப்பட்டியோட வந்தனே இதை விட்டுட்டு வந்துட்டியடா. ஓ இதான் என்ன செய்தான் சரி, நீ தோசை சாப்பிட்டு. ஓ நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்கல்ல. ம் வாங்கிடக்கு தவிர மறந்து ஓட்டு. சரியா கொடுத்துட்டேன். பாட்டு பாருங்க. பாட்டு வேணாம், பாடியாச்சு. என்ன தயாரிச்சு போட்டோவும் போஸ்ட் கொடுக்கணும். காணுவா அது முடிச்சு. சரி, ஓகே.
கட் பண்ணுவோமா தம்பி அப்படியே பிடிச்சோன்னீங்க பாருங்க நீங்க முன்னுக்கு வரதில்ல ரெடினா சொல்லுங்க நான் ரெடி Happy birthday dear Anna, happy birthday to you. ரைட் ஓகே அப்படியே Bro, eல்லாம் திதர். Hey bro. சரிதானே உங்களுக்கு ரைட்டா கிடையாது கேக் எடுத்து அம்மா தீத்துக்கணும் அம்மா தீத்துங்க. அம்மா இந்த பக்கம் வாங்க அப்பா அப்படியே கேட்டேன் தம்பி சென்றாங்க பர்த்டேக்கார தம்பி தீத்துக்கணும் அம்மா அப்பா தீத்துக்கணும் இங்க பாருங்க தம்பி இங்க பாருங்க பக்கத்து தம்பி இங்க வந்து அம்மா இங்க பாருங்க பாருங்க. ஓகே தம்பி தீத்தி விடுங்க இதை போறீங்களா தம்பி நீங்க தம்பி தானா எல்லாரும் தம்பி. ஹாய் இங்க பாருங்க இருக்கா தம்பி இங்க பாருங்க இங்க பாரு அவசரப்படா இங்க பாரு என்ன முருகா இங்க பாருங்க ஓகே ஹாய் உடம்படி தம்பி இருக்கா எந்த தம்பி இங்க வந்து ஓகே தம்பி தம்பி தீத்தி தீதர். என்னத்தோட கட்டம் பத்தி கொண்டு ஓமா சரியா கொஞ்சம் முழங்கால குனிங்க நான் கிடக்கட்டும். தம்பி தனியா நிக்கிறான் கொஞ்சம் சொல்றேன் இதை விட நான் என்னது தெரியும். இங்க பாரு இங்க பாரு இங்க பாருங்க கூப்பிட்டுருக்கலாம் காணுமாப்பா. ஐயோ முடியாதா அம்மா இஞ்சலா அம்மா வெளியாகட்டும். அம்மன் கடிக்குது அடிக்க போறேன். ரெண்டாம் மேல இல்ல தம்பி சொல்ற அப்படி அண்ணான் சொல்ற உள்ள வந்து நீங்க ரைட் ஓகே இங்க பாருங்க ஒருக்கா இங்க பாருங்க தீத்து தம்பி இருக்காங்க கேட்டுங்க அம்மா நீங்க இங்க பாருங்க இன்னொரு இங்க பாருங்க கொஞ்சம் வண்டி இருக்கு இங்க பாருங்க சரி சுக்கு அந்த சைடு என்ன சரிதான் ஒரே ஒரு போடு ஒரே ஒரு நான் போறேன். சுக்குவா சுக்குவா நேரா நில்லு இங்க பாருங்க சிரிக்கலாம் என்ன ஒரு கைங்க பாருங்க சிரிங்க உடம்பு வளர்க்கிறாங்க உடம்பு வளைச்சி வளைச்சி கொடுத்து வாக்கல வளர்க்கணும் அதை பார்த்து நாங்கள் பிறந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோம் இந்த ஹேப்பி நியூ இயர் மறந்து விட்டோம் அதான் ஞாபகப்படுத்திட்டீங்களா நான் சொட்டு கொண்டு இங்கே பாருங்க கேமரா ரெடி நிற்கலாம் இங்கே பாருங்க ஓகே
இல்லை இல்லை மழை இல்லை சரியா ஓகே மழை இல்லை பனி தான் பெய்யுது எப்போ உடுப்பு நல்லா இருக்கு ஆளுக்கு சரி சரியா சரி பூலாம் நான் கலட்டிட்டு வந்துட்டேன் எங்கேயாவது சோடா தெரியுமே சரி பா தம்பி குடி இங்க பாரு மாமா தம்பி குடி இங்க பாரு அண்ணா கிட்ட கொஞ்சம் இங்க பாருங்க இங்க பாருங்க இந்திய வாழ்க்கை அவன் சோடா ரங்க ரங்க எனக்கு புரிதல வாழ்த்துக்கள் அப்ப அந்த பக்கம் போப்பா மோனிகா அம்மா மோனிகா அப்பா வாழ்த்துக்கள் நல்லா ஒரே மேல போட்டுருக்கீங்க நீ உள்ள இந்த குடும்பத்துக்கு இந்த கலர் நல்லா தான் சரியா கேக்கு தீட்டி போட்டு அட வீதி எடுபடுதானே வீடியோ அது கேமரா ரோலிங் ஓகே பாட்டுகள் அடிக்காதீங்க சரியே போட்டோ எடுத்த நீங்க ஓகே வச்சுட்டு போவோம் தேங்க்யூ களி எல்லாம் அப்பச்சட்டி மாதிரி இருக்கு இதில் நான் வேர்க்குது இதில் நிற்கலாம் சரியா ஓ போய் முடிய உடுப்ப காட்டிட்டு கலந்துருவான் பண்ண முடியும் இங்க பாருங்க சரியா என்ன பார்த்து கவனமாக இல்லை வேறு உடையாது உடையாது
எடுத்தாச்சா எடுத்தாச்சா சரி ஓ கதைங்க கொஞ்சம் மைக் இருக்கு வாழ்த்துக்கள். எப்போ எத்தனை இருந்தா 29 இன்றைக்கு வந்து வருஷத்தோட நாங்கள் கொண்டாடுறது தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் விளக்கம் இல்லை சொன்னோம் மக்களுக்கு என்னது காரண்டைக்கு நாங்கள் சொல்லி படிப்பு படிப்பு இப்போ இருந்தா இப்போ வந்து முக்கியமாக வந்து 29ஆம் தேதி சும்மா எனக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருந்தேன் 29 போகணும் எக்ஸாம் 30 எக்ஸாம் 29 இங்கே வெளிக்கணும் அப்போ போயிட்டு 31 தான் இங்கே வந்த இரவே 31 விடிய வந்தேன் அப்படியே வந்து எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி 1ஆம் தேதி எல்லாரும் சந்தோஷமாக ஏற்கனவே வளமையா வருஷத்துல வந்து எல்லாரும் இங்க கொண்டாடுறாங்க. இந்த முறை பெரிய ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை கொண்டாடுறோமே. புதிய சரியா கையெல்லாம் கூட்டிடுது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அப்ப இன்னும் நிறைய ஆக்கள் வந்துருக்கேன். சரி ஓகே போட்டோ எடுத்து போட்டோ எடுக்கணுமா? சரியா ஓகே பட்டன் குத்தா நல்லா போட்டோ எடுப்போம் எடுத்துட்டு போட்டோ வேத்துல போட்டோ எடுப்போம் போட்டோ சரி சரி தம்பி ஒழுங்கினே பேசுங்க அப்படி நின்றுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இங்க வாங்க தம்பி அங்க எனக்கு சரியா நான் கிட்ட வரேன் தம்பி கிட்ட வா கொஞ்சம் பின்ன இன்னைக்கா முன்னுக்கா அப்படி என்ன தெரியுதா உங்களை கொஞ்சம் கஷ்டமா தான் எனக்கு தெரிய இருட்டு எல்லாம் ஹாப்பி நியூ இயர் அப்புறம் நாள் வாழ்த்துக்கள் சூப்பர் தம்பியை பார்த்தேன் அதே வீட்டுல நான் படிக்கிறேன் பார்த்தேன் கமெண்ட்ஸ்ல அப்படித்தான் வர்றது அப்ப அதனால சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன நீங்க கொடுக்க சரியா நான் வந்தாலே கிஃப்ட் தானே சொல்லுவா கேக் கேட்கணும் மறந்து கொண்டு நான் திருப்ப சொல்றேன் சுத்தி வந்தாலே கிஃப்ட் சரி 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 பாட்டு மட்டும் தான் கேட்கும் போல இருக்கு பாட்டு தான் கேட்க அப்ப கிஃப்ட் தந்தாங்கல்ல போய்க்க போயினா அதான் என்ன செய்யுது இல்ல கையில வச்சு அது பிரச்சனை இல்லை சரி என்ன ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க கொடுங்க கொண்டாண்டா
അവിടെ ഒന്നും എങ്ങണ്ട വരയില്ല ഇതായിട്ട് வெற்றிகளோ தரும் தருணி 1000 தந்து சரிதானே இதை வந்து அவட்ட காசாவே கொடுக்க சொல்லி தேங்க்யூ இந்த டைம் பாட்டை போட்டு பாடலாம் கேட்கும் பாசி அப்படி அவங்க வந்து 15,000 சரியோ அப்படி எப்படி அமௌண்ட் இருக்கோ நம்ம பாப்போம் ஐயோ வடிவேல் இருக்கலாம் எங்கள் சார் சுபா சார் இத பாப்போம் இல்ல 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 வேணாம் அடுத்தது அடுத்தது கேட்டாங்க அப்படிங்க அப்ப அது இருக்கட்டும் அதான் தாபோகார் பைக் அவச்சி அந்த பாட்டை விட கொஞ்சம் வந்த டயர்டுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் சொல்லிட்டோம்ல நான் வந்த சொல்லி விடலாமே தருணியாக்கா தாபோக்கால போய் அப்படியே கொடுக்குறேன் அம்மாட்டு ஓ அதை நீங்க அப்படி கவனம் கவனம் கொடுத்தாங்க சாப்பிடு அப்படியே எப்படி தீத்துறான் சரி 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 அது இல்ல உள்ள ரூம் கொடுத்து பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல கண்ணு அடிச்சா கங்கன கனகன அவ முறைச்சா கூட என்ன கூற கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வீட பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல கண்ணு அடிச்சா கங்கன கனகன அவ முறைச்சா கூட என்ன கூற கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வீட ஐ ஐ பத்திரகாலியோ நீ என்ன சுத்திர லேடியோ லண்டன் வெள்ளக்காரியோ சுவிட்சர்லாந்துக்கு ராணியோ நான் நிக்கிறனி அக்கரவன் சைட்ல லவ் பண்றவும் அழகல என் கவுக்குற கண்ணே கவிதை கொட்டட்டும் அடி வக்கத்தில முத்தழகி நீ சிரிக்க முக்குத்தி முத்தழகில் முச்சடக்கி நண்டவிக்க அடி கொக்கலுக்கு சவ கொண்ட காரை இப்ப எண்டி சட்ட தத்தளிக்கு நெஞ்சுக்குள்ள தங்கமே நீ தங்கடக்க சிரிச்சா அச்சோ பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல கண்ணை அடிச்சா கங்கன கனகன அவ முறைச்சா கூட என்ன கூற வள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வீல அழகே அழகின் அற்புதமே நீ சின்ன கஜினுக்கு அவ அந்த நட கொஞ்சம் நடக்கையில மனம் தண்டனக்க டனக்கு அவ அந்த நட பயிலிற மயில் தாஜ்மஹால் மேல பெய்யும் தங்க நிற மலை ஐந்தடியில் செஞ்செடுத்த சில புலவனின் சிந்தனையில படிச்ச கலை பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல கண்ணி அடிச்சா கங்கன கனகன அவ முறைச்சா கூட என்ன கூற கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வீல கள்ளி கனகா கருத்த பொட்டு அழகா கம்பன் கவிதை மகளா கல்லு வட்டியும் முதடா மெல்லிட்டை மெல்லிட்டை மல்லிக்கில் செய்த மடலா கண்ணிமை தீவ சுடரா அரடி குந்தல் அங்கும் இங்கும் அடடா குட்டாள புறவஞ்சி பண்ணே கட்டாளை முனை போல கண்ணே வெட்டாத நதி போல பின்னே கரும்பூந்தல் நடை போடும் மங்கே ரமன் மலைவு நள்ளி விடப்பட்ட தான் சில என மேனி அவர் கல்ல மெல்ல அள்ளி வீசும் வள்ளல் சீத காதி ஆண்மனங்களின் அறுபடக்கென தூக்க நமர சோட்டி அவள் போர்ப்படகளை வழி நடத்துற வாயுடையவள் ராணி வேலைக்குள் உள் உள் அந்த செந்தாமர பூவ நான் சொல்லாம கொல்லாம அள்ளி எடுக்க போறேன் பஞ்சனையில் பால் பழம் இருக்குது இருக்கட்டும் வேணாம் என் சிந்தனையில் நீ மட்டும் இருக்கிற சுந்தர தேனா பஞ்சனையில் பால் பழம் இருக்குது இருக்கட்டும் வேணாம் என் சிந்தனையில் நீ மட்டும் இருக்கிற சுந்தர தேனா அடி சுந்தரமே பிரான்ஸ் ரஞ்சிதமே உன்னை பார்த்தது விழுந்த நடி என் ஹாட்டில் போ அந்த ஜெர்மனில புயல் காத்துல ஆடுதடி பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல கண்ணு அடிச்சா கங்கன கனகன அவ முறைச்சா கூட என்ன கூற கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வீல அஞ்சியோடு நெஞ்சு
குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனிகள் சீரடிகளாகி அம்சுரில மஞ்சையன அன்னவனம் என்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். பெண்ணழக பூவில் இல்லை பூவை பின்னழகில் பொன்னூருவில் பொக்கிஷத்தை வைத்தாள். கண்ணியின்றி என்ன செய்வேன் பாவி மகன் நானும் தேரில் உன்னை காண வந்தேன் சோழ கோடி நானும். வஞ்சியோள்ள பிஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனிகள் சீரடிகளாகி அம்சுரில மஞ்சையன அன்னம் என்ன இன்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். ஒன்னு சிரிச்சா சில்லற கலகல கண்ணி அடிச்சா கங்கண கண கண அவ முறைச்சா கூட என்ன கூற கள்ளி கணகா கண்ணுக்கு என்ன வீல. ஒன்னு சிரிச்சா சில்லற கலகல கண்ணி அடிச்சா கங்கண கண கண அவ முறைச்சா கூட என்ன கூற கள்ளி கணகா கண்ணுக்கு என்ன வீல. முத்தலகே அழகின் அற்புதமே நீ சின்ன கஜினுக்கு அவ அந்த நட கொஞ்சம் நடக்கையில மனம் தண்டனக்க டனக்கு அவ அந்த நட பயிலிற மயில் தாஜ்மஹால் மேல பெய்யும் தங்க நிறமலை. குடி பூவே என்ன சுண்டி வச்சோ தர வாழப்பழ தோலே வழுக்குறேண்டி நானு. சுண்டு குழி பூவே என்ன சுண்டி வச்ச தேர வாழப்பழ தோலே வழுக்குறேண்டி நானே. வெடிகளினாலே நான் ஒன்ன சுமக்குறேன் இமைகளை கூட அடி மூட மறுக்குறேன். பம்பரம் போல நான் ஒன்ன சுத்துறேன் பகலில் கூட அடி பார்வை எழுக்குற. வாடி அடி வாடி என் அத்த பெத்த முத்துச்சரமே வந்து பதில் கூறு என் சுண்ணாகத்து பொய்யா பழமே. அடி சுண்டு குழி பூவே என்ன சுண்டி வச்சோ தோற வாழப்பழ தோலே படுக்குறாண்டி நானே. கண்ணு நாளா படலுக்கு நான் வர ஓன் சொன்னா கண்ணுக்கு மொழியாக தான் போறேன். உன்னை பார்க்க கண்ணு நாளா படலுக்கு நான் வர ஓன் சொன்னா கண்ணுக்கு மொழியாக தான் போறேன். இலையில படுத்தாலும் கடவுள நீதானே திருவட பிடியால ஜனம் குத்தி போறாளே. அமெரிக்கன் மாவால உண்டான உண்டேகம் அதனால் உருவாச்சு காதல் என்ற எந்தாகம். கோட்டைக்கு பின்னால முனியப்பர் கோவில் ஒற்றல நீ வாடி தரிசனம் தார. கோட்டைக்கு பின்னால முனியப்பர் கோவில் ஒற்றல நீ வாடி தரிசனம் தார. சுண்டு குழி பூவே என சுண்டி வச்ச தேரே வாழப்பழ தோலே வழுக்குறேண்டி நானே. சுண்டு குழி பூவே என சுண்டி வச்சோ தோற வாழப்பழ தோலே வழுக்குறேண்டி நானே. புகையில சிரிப்பால போதைய ஏத்துற தக்காளி பார்வையால் தவறனைக்க தள்ளுற. புகையில சிரிப்பால போதைய ஏத்துற தக்காளி பார்வையால் தவறனைக்க தள்ளுற. நல்லூர
கொழும்பு பாரில் சுண்டு குழி பூவே என குண்டி வச்ச தேரே பழத்தோட வழுக்கிறேண்டி நானே சுண்டு குழி பூவே என குண்டி வச்ச தேரே பழத்தோட வழுக்கிறேண்டி நானே வெளிகளி மேலே நான் ஒன்ன சுமக்குறேன் இமைகளை கூட அடி மூட மறுக்குறேன் பம்பரம் போல நான் ஒன்ன சுத்துறேன் பகலில் கூட அடி பார்வை எழுக்குறேன் வாட்டி அடி வாட்டி